ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்ட சமூக நலத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட சமூக நலத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர், அதாவது மாவட்ட சமூக நலத்துறையில் கீழே இயங்கக்கூடிய ஒன் ஸ்டாப் சென்டருக்கு வந்து சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக வந்து இங்கே 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து அங்கேயே தங்கியிருந்து ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது தங்குறதுக்கான வசதிகள் அனைத்தும் வந்து செய்து தரப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40ன்னு சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து நீங்கள் லோக்கலில் உள்ளவங்களாக இருக்கணும், அதாவது தேனி மாவட்டத்தை சேர்ந்த பெண்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி 35,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், கவுன்சிலிங், சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சுட்டு 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கும் வந்து பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 வயதுக்குள்ளவர்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி 18,000 சொல்லியிருக்காங்க. எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், 3rd floor, ரூம் நம்பர் 67, கொலக்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், தேனி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 20க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு சென்றடைகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஜூன் 20 மாலை 5 மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு சென்றடையணும். இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் இமெயில் மூலிமா கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்ன இமெயில் பார்த்தீங்கன்னா oscteni2019@gmail.com அப்படிங்கிற அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இமெயில் மூலியமாகவும் அனுப்பலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போஸ்டல் மூலியமாகவும் அனுப்பலாம், அதே போல் வந்து இமெயில் மூலியமாகவும் அனுப்பலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.